ஹர்ஷிதா அண்ட் அனீஷ் பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் ராக்கி பாய் வாங்கியிருக்காங்க. அண்ட் டாப் ஜோடி கன்சிக்யூட்டிவா வந்து அவங்க வாங்கி அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவங்க வந்து அத கீப் அப் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலாஸ்டிக் பேண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்னடா மறுபடியும் எலாஸ்டிக் பேண்ட் அப்படிங்கிற ஃபீல் வந்தது. ஆனா இவங்க வந்து அந்த ஸ்லேவரி மாரி அந்த கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்தது. ரொம்பவே எமோஷனலா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஹர்ஷிதா அண்ட் அனீஷ் நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேருமே வந்து ஈக்குவலான எனர்ஜி, ஈக்குவலான ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுப்பாங்க. ஸோ இந்த எலாஸ்டிக் பேண்டை போட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஃபிளிப்ஸ் நிறைய பண்ணுறது அண்ட் நம்ம அனீஷ் வந்து பயங்கரமான ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணி எல்போல லேண்ட் ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப் ஒன்று பண்ணி தலையில் லேண்ட் ஆவார். இதெல்லாம் பார்க்குறப்பவே வந்து ரொம்ப ரிஸ்கியான மூவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. பட் இவங்க இந்த ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் ஸ்டன்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்தது. ஏன்னா இருக்கிற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஸ்கியாகவும் இருந்தது, நிறையாவும் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இவங்க இந்த பேக் ஃபிளிப் பண்ணாங்க தெரியுமா, அது கண்டினியூஸாக ஒரு 2-3 பேக் ஃபிளிப் மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி பேக் ஃபிளிப்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஒரு கொரியோகிராஃபியா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாம பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ஒரு டச்சிங்கான ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தாங்க இருந்தது. அதாவது எப்படி எதுக்கு ஸ்லேவரி, யார் வந்து இதை டிசைட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் பார்க்குறப்பவே எனக்கு ஒரு ஃபீல், ஒருவேளை இது ராக்கி பாய் வாங்காதோ அப்படின்ட்டு. ஸோ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் கிரீன் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரி மீட்டர்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 8 வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராக்கி பாய் கிடைக்கல. ஸோ இவங்க கன்சிக்யூட்டிவா அந்த டாப் ஜோடி வாங்கினது இந்த வாரம் வந்து பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபிகா அண்ட் சூர்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கான்செப்ட் ரொம்பவே ஒரு டச்சிங்கான கான்செப்ட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோபிகாவோட அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிறதுனால வந்து அதை பார்க்குறப்பவே ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட இல்லை. ஸோ அவங்க ஷர்ட்டை வந்து எடுத்து போட்டுக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ ஒரு அப்பா பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் சூர்யா வந்து அந்த அப்பா மாதிரி பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக இருக்கும். அது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா சூர்யா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ஓவரால் கொரியோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. அங்கங்கே இந்த தாளாட்டுற மாதிரியான இது அவர் கையில் ஒரு கையிலேயே கோபிகாவை தூக்கிட்டு இப்படி தாளாட்டுறது, அப்புறம் கையில் வச்சு தாளாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த டச்சில் நல்லா இருக்கும். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். மேலே அப்படியே அந்த பவுடரை போட்டோன்னா அந்த ஃபேஸ் ரிவீல் ஆகும்ல அந்த மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கோபிகாவோட அப்பா ஃபோட்டோ. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக தான் தெரிய வந்தது கோபிகாவோட அப்பா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சினாரியோலையும் இவங்க இதை ஒரு கான்செப்டாக எடுத்து அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்பவே போல்டான ஒரு விஷயம் தான். ஸோ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கள பயங்கரமாக வந்து பாராட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ரம்பா மேம்லாம் ரொம்ப அழகாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக ஒரு டச்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அண்ட் இவங்களுக்கு கிரீன் லைட் கிடைக்குது. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ராக்கி பாயுமே வந்து அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆனாங்க அண்ட் யார் டாப் ஜோடி வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.